வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். இந்த கன்னியா மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்தவர்கள், ஏன்னா இது உங்களோட மாசம், கன்னியா ராசியில் பிறந்தவர்கள், கன்னியா லக்னம் உள்ளவர்கள் எப்படி இருக்கும், இவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும், என்னென்ன பிரச்சனைகள் இருந்து இவர்கள் விலகி இருக்கலாம், எந்த கடவுளை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா லக்னத்துல சுக்கிரன், சூரியன், கேது, சுப கிரகங்கள், உங்களுக்கு 3 கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான், அவரும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமை, அதாவது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது. அதுவும் குறிப்பா சொல்ல போனா உங்களுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை இந்த மாதத்தில் நிறைவேற்றி விடுவீர்கள். மாலையபட்சம், இந்த மாலையபட்சத்தில் வரக்கூடிய திதிகளில் கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே முடிவெடுத்து வச்சிருப்பீங்க. ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு நீர்நிலைக்கு சென்று, திருப்புல்லானி அந்த மாதிரி ஊர்களுக்கு போய் நீங்க உங்களுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்கு முன்னேற்பாடுகள் செய்திருப்பீர்கள். அதன் பிரகாரம் செய்வீர்கள். அதில் எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்து வெற்றியடைய போகிறீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். அதுல எந்த விதமான குறையும் இருக்காது. மனைவி மூலமாக, மனைவியினுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது சம்பந்தமான ஒரு சில நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு தாய் வழி சொத்து, மனைவிக்கு தாய் வழி சொத்து, அதாவது மனைவியினுடைய அப்பாவு சொத்து கிடையாது, மனைவியினுடைய அம்மா வழி சொத்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி சொத்துக்கள். அதே மாதிரி உங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்க அம்மா வழியில இருக்கக்கூடிய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வழக்கு அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம், விசாரணை வழக்கு இதெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் இந்த வழக்கெல்லாம் முடிவுற்று நல்ல தீர்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். திடீர் யோகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திடீரான பணம் வர வாய்ப்பு நிறைய இருக்கு. திடீர்னு பணம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால வியாபாரிகள் கவனமுடன் இருந்து இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கு தேவையான வழிகளை தேடுங்கள். இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு கண் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தூரத்து பார்வை அப்படின்லாம் ஏதாவது தேவையில்லாம கண்ணில் போய் கை வச்சிடாதீங்க.
டாக்டர்கிட்ட போனோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்ணில் புறை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், 10 நாளுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க கண்ணு போயிடும், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி உங்களை, ஏன்னா இன்னைக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு மருத்துவத்துறை அப்படிங்கிறது, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. வந்த பார்ட்டியை விடுறதில்லை, அப்படி தான் போகுது. அதனால தேவையில்லாமல் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதற்கு நீங்கள் சமயபுரத்து மாரியம்மனை வழிபாடு செய்யுங்கள், கண்ணபுரத்தாலை வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கண்களில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பும் உண்டு. அதற்கான பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள். அப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக வியாபாரம் ஆவதற்கும் வருமானம் வருவதற்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கணக்கு எழுதக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக கணக்கு எழுதுறது, தேவையில்லாமல் கணக்கு சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய கண்களில் சில பிரச்சனைகள் இருப்பதினால் அந்த கணக்கு போடுகின்ற கால்குலேட்டரை நம்பி சில விஷயங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்து செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் கவனமுடன் இருங்கள். நல்ல மாதமாக இருக்கிறது, நிறைய வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. புதியதாக மருத்துவமனை துவங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமைகிறது. அதேபோல் இந்த மாதத்தில் கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக இருக்கும். புதியதாக கலைத்தளம் அமைத்து அதில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்களுடைய நண்பர்கள் மூலமாக புதியதாக உங்களுக்கு சில நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அவர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரும், அதே நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முன்னோருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை சரிவர செய்து வாருங்கள். இந்த மாலைய பட்சத்தில் இந்த முன்னோர் கடன்களை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமைகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் பாத்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல கும்ப ராசியில கன்னி லக்னத்துல ராகு பகவானுடைய திசையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 315 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தில் 6வது ராசியான கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில பாக்குறோம். பொதுவா கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி புதன் தான். புதன் பகவான் யாரு? நவகிரகத்திலேயே ஆயக்கலைகள் 64 கலைகள் கற்றவர் யாருன்னா புதன் மட்டும்தான். அதுக்காக தான் புதன் நம்ம என்ன சொல்லுவோம்னா அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் சொல்லுவோம். சரிங்களா? அப்படியேப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு அதிபதி இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் நீங்க மறைஞ்சு நிக்கிறாரு. அப்படி மறைஞ்சு நிக்கிறதுனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாச காலமாவே கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப போராட்டம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா நல்லா இருக்குது நல்லா இருக்குது. ஆனா நல்லா இருக்குதுன்றது ஒரு வகையில உண்மைதான். காரணம் என்னன்னா கன்னி ராசிக்கு ஒரு பார்வை கிடையாது, 3 பார்வை பார்க்க வேண்டியது கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்கிறாரு.
இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்க வேண்டிய குரு பகவான் 5ஆம் இடமா கன்னி ராசி தான் பாக்குறாரு. அப்ப குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லையா? அதுக்குதான் பழமொழி சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி புண்ணியம். அப்ப ரிஷப ராசியிலிருந்து குரு வந்து 5ஆம் இடமா யாரை பார்க்கிறாருன்னா கன்னி ராசி தான் பார்க்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து ராகு பகவான் 7ஆம் இடமா பார்க்கிறாரு. பொதுவா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்ப ராகு வந்து 7ஆம் இடமா கன்னி ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப குருவும் ராகுவும் பாத்தீங்கன்னா நண்பர்கள், ரெண்டுமே நட்பு கிரகம். அந்த 2 பேருமே உங்க கன்னி ராசி பார்க்கறதுனால நல்லா இருக்குன்றது ஒரு வகையில உண்மைதான். ஆனா உங்க ராசிக்கு அதிபதி எப்ப உங்களுக்கு வந்து சிம்ம ராசியில கட்டன்றதை போயிட்டு பகையா உக்காந்தாரோ, ஏன்னா இன்னைக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி உங்க வீட்டுல இருக்கிறாரு, உங்க வீட்டுக்கு அதிபதி சிம்ம ராசியில் இருக்கிறார். அதாவது கிரக பரிவர்த்தனை ஆயிருக்கிறார். அந்த கிரக பரிவர்த்தனை ஆகும் போது கன்னி ராசிக்கு அதிபதி சிம்ம ராசியில போய் பகையா உட்கார்ந்து இருக்கிறாரு, சிம்ம ராசிக்கு அதிபதி கன்னி ராசியில வந்து பகையா உட்கார்ந்து இருக்கிறாரு. இது எப்ப மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு கட்டன்றது பார்க்கும்போது கன்னி ராசிக்கு வந்து அதிபதியான புதன் பகவான் தன் சொந்த வீட்டுல வந்து உட்கார்றாரு. அப்படி வந்து உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா அந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாசம் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் தான் சொந்த வீட்டுல வந்து ஆட்சியா உட்கார்ந்துட்டாருன்னா அப்பதான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து உட்காரும் போதுதான் அப்பதான் உங்களுடைய மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப வந்து எப்படி தெரியுங்களா, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி. அவசரப்பட்டுட்டோமோ, பொறுமையா இருந்திருக்கலாமோ, நம்மளோட பிள்ளைங்களோட ஸ்கூல் படிப்புக்காக வேண்டிய ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருப்போம், அது கூட நம்ம வந்து நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாமா, இல்ல வேற மாதிரி பண்ணிருக்கலாமா, இல்ல இப்படி பண்ணிருக்கலாமா, அப்படி பண்ணிருக்கலாமான்னு அந்த யோசனை வரும். தொழில் செய்துட்டு இருந்தோம்னா இந்த தொழில் இப்படி பண்ணிருக்கலாமா, இல்ல அப்படி பண்ணிருக்கலாமா, இல்ல இந்த மாதிரி போட்டிருந்தா நல்லா இருக்குமா அப்படி நினைப்போம். அதே ஒரு வீடு வாசல் கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை இந்த வீடு வாசல் நம்ம அவசரப்பட்டு எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோமோ, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ, அந்த குழப்பங்கள் கண்டிப்பா வரும். இது போல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமாவும் நமக்கு உள்ளார ஒரு குழப்பங்கள் கண்டிப்பா இருந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 1.5 மாசமாவே நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் நமக்கு நாமளே கேட்டுக்கிற அளவுக்கு தான் இருக்குதுங்க. ஏன்னா இந்த தருணம் நமக்கு மாறணும் அப்படின்னா 100% இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்டுல வந்து உக்காந்தா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். சரிங்களா? ஆனா இப்ப நீங்க என்னதான் நீங்க யோசிச்சா கூட பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி நம்ம என்னதான் யோசனை பண்ணனாலும் அந்த யோசனை செயலுக்கு வராது. அப்ப நம்ம யோசனை கேட்கறவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளுடைய யோசனை மத்தவங்களுக்கு நல்லா இருக்குது. ஏணி மாதிரி ஏணி வச்சு மத்தவங்க ஏறி போயிட்டே இருக்கலாம், நம்மளால ஏற முடியுதா? நிச்சயமா இல்லை. ஒரு படி ஏறணும்னா 2 படி இறங்கி அதே இடத்துல வந்து உக்காந்துக்கிறோம். அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இல்லாத உங்க ராசிக்கு என்னைக்கு வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சு உக்காந்தாரோ அதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். கிட்டத்தட்ட இந்த 1.5 மாசமா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்டுல இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு உட்காந்துட்டாரு. 2வது வந்து சுக்கிர பகவான் உங்க வீட்டுல வந்து நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. உங்க வீட்டுக்கு 2வது வீடுதான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். அப்ப 2வது வீடு ஒரு மனசுக்கு நல்லா இருந்தாதான், ஏன்னா குடும்பஸ்தானம் இல்லைங்களா? அப்ப குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியானவர் வந்து தான் வீட்டிலேயே சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டாரு. பொதுவா நவகிரகத்துல வந்து 9 கிரகத்துல சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்னா அது கன்னி ராசியில மட்டும்தான் நீச்சம் அடைவார், வேற எங்கேயுமே நீச்சம் அடைய மாட்டார். மீன ராசியில உச்சம் அடைவார். அப்ப வந்து கன்னி ராசியில சுக்கிரன் வந்து நீச்சம் அடையும் பொழுது அப்ப என்ன ஆகுது, நம்மளுடைய தேவைகள் வந்து தடையாகுது. கொடுத்த காசு வரல, வாங்கின கடனை கட்ட முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியல, தொழில் செய்யறன்ற பேரு தவிர பெருசா ஒண்ணும் வளர்ச்சி இல்லை, மற்றவங்களுக்கு உழைச்சு கொடுத்துட்டு நம்ம கையை வெறுங்கை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான் கிட்டத்தட்ட இந்த 1.5 மாச காலமாகும். இது வந்து பொது பலன்ல. இதே உங்க சுய ஜாதகத்துல அது வந்து நல்லா இருக்கதாவும் இருக்கலாம், இல்ல அதே மாதிரின்றது ரொம்ப வருஷமாவும் இருக்கலாம். அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ, என்ன புத்தி நடக்குதோ, என்ன அந்தரம் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறும். சரிங்களா? இப்போ வந்து கன்னிராசியில பிறந்தவங்க 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்காது இல்லையா? அது மாதிரி பாத்தீங்கன்னா
நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உங்க ராசியை மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கன்னி ராசி தான் பாக்குறாரு. பொதுவா குரு வந்து 5ஆம் இடமும் உங்க ராசி பாக்குறாரு. அப்ப புத்திர செல்வத்துக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு. அந்த குரு வந்து புத்திரஸ்தானத்தை பாக்குறாருன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற இடத்தை இப்ப குரு பாக்குறது, அது ஒரு புண்ணியம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமணத்துக்கு அதிபதியே யாருன்னா அவரும் குரு பகவான் தான். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் வந்து குரு பகவான் தான். இப்ப உங்க ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னா மீன ராசி. அப்ப தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு இந்த 2 வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் போயிட்டு இப்ப உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. 9ஆம் இடம்ன்றது வந்து மாதிரி ஸ்தானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிதிருஸ்தானத்துல உட்காந்துட்டாரு. பிதிருஸ்தானத்துல உட்கார்ந்து அப்ப பாக்குறதுனால பாக்கியாதிபதி ஸ்தானத்துல வந்து பாக்குறதுனால உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, சம்பாதிக்கிறன்ற பேர் இருக்கிறத தவிர அந்த உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா செய்ய முடியல. அப்ப நமக்கு பின்னாடி வந்தவங்க நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்ச பொண்ணு நமக்கு அமையல, நினைச்ச லைஃப் பார்ட்னரும் நமக்கு அமையல, நம்ம வாழ்க்கையே நல்லா இல்லை, நமக்குள்ளார ஒரு கேள்விகள் அடிக்கடி வந்து போகுது. நமக்கு என்ன தொழில் தான் செய்யலாம், எது செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்த்து பாவின்ற பேர் ஆயிட்டீங்க, கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டீங்க. சரிங்களா? அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல, இந்த புரட்டாசி மாசத்துல 2 கிரக பயிற்சி ஆகுதுங்க. அதாவதுன்றது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, புதன் தான் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சியா வராரு 3ஆம் தேதி. அதே 3ஆம் தேதி சுக்கிரன் தான் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியா போறாரு. அப்ப இந்த 2 கிரகமும் தன் சொந்த வீட்டுல போய் ஆட்சியா உக்காந்தாருன்னா அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைக்கும். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, காலையில ஆகட்டும் பார்க்கலான்றீங்க, காலையில ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, அசால்ட்டுத்தனம் நிறைய இருக்குது. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, நாம கேட்டுக்கிட மாட்டோம். எல்லாமே எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்து. ஏன்னா பொதுவா கன்னிராசிக்காரங்கள்னா எப்படின்னா பிடிவாத குணம் அதிகம். ஏன்னா இன்னைக்கு கன்னிராசிக்காரங்கனாவே எப்படி பார்த்தாலுமே கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் பக்தி நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து யோசிக்கிற தன்மை அதிகமா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணலான்றதை இன்னைக்கு யோசிப்போம். இப்ப இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருந்தா கூட இந்த பார்த்துக்கிட்டு அங்க ஏதோ ஒரு வேலை விட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா பொதுவா புதன் வந்து யாருன்னா நம்மளை தூண்டு விடுறவர் யாருன்னா புதன் மட்டும்தான். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி போலாம், அப்ப எனக்கு வந்து கட்டன்றது எனக்கு ஏதாவது நல்ல ஜாப் கிடைக்குமா, அது உங்க சுய ஜாதகத்தை பார்க்காம நம்ம பொதுவா சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்ல நான் வெளிநாடு போலாமா, அப்ப அந்த வாய்ப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம், எனக்கு குழந்தை பாக்கியம், இது 2மே இந்த மாசத்துல கண்டிப்பா அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப இதை தவிர்த்து அப்ப இது தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு மண்ணு மன வீடு வாசல் பூமி சொத்து கிரயம் பண்றது இது நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. 3ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் நேரம் மனைவிக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, இல்லைங்க மனைவி நேரம் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியா போறாரு. இப்ப நீங்க ஒரு ஆண் ஜாதகமா இருந்து கொண்டு ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தீங்கன்னா குரு அடிப்படையை வச்சு உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க. அதே வந்து ஒரு பெண் ஜாதகமா இருந்ததுன்னா சுக்கிரன் அடிப்படையை வச்சுதான் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? பொதுவா ஆண்டவன் நமக்கு 1000 வருஷம் கொடுக்கல, கொடுத்திருந்தா 950 வருஷம் போட்டுங்க, நான் ஒரு 4 நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழ்ந்துக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இந்த காலம் அப்படி இல்லை, 4 நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும். அரகரான்றவன் அவதி வைக்க போறதில்ல, இளவுக்கு ஒருவன் தாலி இருக்க போறதில்லை. அப்ப சொல்றவங்க யாராவது வந்து காப்பாத்துறாங்களா? கிடையாது. அப்ப இன்னைக்கு காசு பணம் வச்சிருந்தீங்கன்னா தூரத்தை சொந்தம் கூட பெருமையை சொல்லிக்குவாங்க. அதே காசு பணம் இல்லாத இருந்தீங்கன்னா கூட பிறந்தவங்களை கூட பக்கத்துல இருந்த கூட அவன் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போற காலம் தான் இந்த காலம். அப்படியேப்பட்ட காலத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க, இன்னும் வாழல, சாதிக்க வேண்டிய இடத்துல வந்துட்டீங்க. ஆனா சாதிக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கா? ஏன்னா உங்க ராசிக்கு நான் முன்னே சொல்லிட்டேன், இப்ப இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, புதன் பயிற்சி ஆகிறாரு. அப்படி பயிற்சி ஆகும் போது இதே இந்த புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து குருவும் வக்கரம் அடைகிறாரு. ஏன்னா இப்ப உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிற குரு வந்து வக்கரம் அடைகிறார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்?
அதனால உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு நீங்க எப்படி இருந்தா நல்லா இருக்குன்றதை யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், கன்னிராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை இருந்ததான் பண்ண முடியும். பொதுவா பாத்தீங்கன்னா குரு பார்வை எப்படின்றது 2, 5, 7, 9, 11 எல்லாருக்குமே ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இருந்ததான் கல்யாணம் பண்ண முடியும். அந்த காலத்துல 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அப்ப 2 பேர்த்துக்கு குரு பொருத்தம் பார்த்தாங்க. ஆனா 27, 18 ஆச்சு, 15 ஆச்சு, 12, 9, 7, 5 இப்ப படிப்படியே குறைஞ்சிருச்சு. ஆனா இப்ப 2 பேர்த்துல யாருக்காவது ஒருத்தருக்கு குரு பார்வை இருக்கான்னு தான் கேட்கறாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப குரு பார்வை இருக்குது. அதனால கல்யாண பாக்கியம் நல்லா இருக்குது. பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க பாக்குற பெண்ணுக்கோ பையனுக்கோ குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கட்டலாம். 15ஆம் தேதி 5வது மாசம் 2025 வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா நல்லா இருக்கும். கவனிச்சு பாருங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. அந்த வகையில் காலமும் நாளும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்று பெரியோர்கள் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான காலம், ஒரு அருமையான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புரட்டாசி மாதம். ஒவ்வொரு மாதத்துக்குமே சிறப்பு உண்டு. மார்கழியில் நான் மாதவன் என்று மாதவன் சொன்னாலும் கூட இந்த புரட்டாசி மாதம் ஆன்மீகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான், ஒரு நல்ல களம் தான், தலம் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பித்ருக்களுக்கு மட்டுமல்ல, ஆதிசக்தியாம் பராசக்தி ஆகிய நவராத்திரி மட்டுமல்ல, மகா கணபதிக்கும் உரிய ஒரு சதுர்த்தி நிறைந்த ஒரு மாதம் இந்த மாதம். இந்த மாதம் மாத்திர பொறுத்தவரை தொட்டது துலங்கும், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை நோக்கி நகரும். நவ கிரகங்களுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட அந்த பாதிப்பு முழுமையாக நம்மை தாக்காமல் சில கிரகங்கள் நம்மை காப்பாற்றும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசியை பொறுத்தவரை உத்திர 2, 3, 4 அஸ்தம் சித்திரை எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்த புதன் பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியவர். அதே நேரம் தன குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்தரகாரகன் சுக்கிரன் புண்ணிய ஸ்தானத்திலே செவ்வாயோடு இணைந்து இருப்பதனால ஒரு நல்ல திட்டங்கள் செய்வதற்கும் ஒரு திட்டங்களை முடித்து வைப்பதற்கும் ஒரு நல்ல காரியம் நடைபெறும். அதுக்கு குறிப்பாக சொல்ல போனால் திருமணம் சார்ந்த தடைபட்டு போன திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை நீங்கி பிரச்சனை இல்லாமல் நிம்மதி தருகின்ற ஒரு சுப நிகழ்வாகவே அமையும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு மாதமும் இந்த மாதம் தான். அதேவே கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக அமைகின்ற ஒரு மாதம். தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு பக்கபலமாக இருக்கின்ற ஒரு மாதமும் கன்னிராசிக்கு இந்த மாதம் தான். புதிய திட்டங்களை நிறைவேற்ற சாதகமான மாதமும் இந்த மாதம் தான். ராசிநாதன் நேசமடைந்திருந்தாலும் கூட ராகுவோடு இணைந்திருப்பதும் கேது இருப்பதும் சில அருமையான ஒரு அமைப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். குறிப்பாக சொல்லணும்னா எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது சிறப்பு. மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் ரண ருணஸ்தானம் என்று சொல்வார்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் அடைய போகின்ற ஒரு காலகட்டம். குறிப்பாக சொல்ல போனால் கன்னிராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறுவேன். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல தடைபட்டு போன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். மதில் மேல் பூனையாக நிலையான நிம்மதியான ஒரு முடிவெடுக்க முடியாமல் கலங்கியவங்களுக்கு செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால தெளிவான முடிவு எடுத்து வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரக்கூடிய ஒரு மாதமும் கன்னிராசிக்கு இந்த மாதம். குறிப்பாக சொல்லப்போனால் 3 பலம் வாய்ந்த கிரகங்களுடைய பயிற்சி. ஒன்று சூரியனுடைய பயிற்சி, இன்னொன்று கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த மாதத்தில் செவ்வாய் பயிற்சியும் பாதி தூரத்தை கடந்து விட்டது. அந்த வகையில் பார்க்க போனோம்னா இந்த மாதத்தில் வெற்றி வசப்படும். சரி, இது வரைக்கும் அள்ளி கொடுப்பதில்
சனி பகவானுக்கு ஈடே கிடையாது. கர்மாவினுடைய கர்த்தாவாக இருந்தாலும் கூட, நம்முடைய கர்மா நமக்கு தடையாக இருந்தாலும் கூட, கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. ரணமும் ருணம். ரணம் என்றால் நோய் என்று சொல்வார்கள், ருணம் என்றால் கடன் என்று சொல்லுவார்கள். கடன் இல்லாத நோய் இல்லாத ஒரு வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. அதுதானே நமக்கு தேவை. அந்த வகையில் பார்க்கும்போது ரணம் ருணம் நீங்கி நிம்மதி தருகிற ஒரு மாதம். வாங்கிய கடனை அடைப்பதோடு நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து நிம்மதி தருகிற ஒரு நல்ல தருணமும் கன்னிராசிக்கு இந்த மாதம் தான். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கு, பிரச்சனை இல்லாத நிம்மதி தருகின்ற ஒரு மாதம். குறிப்பாக நீண்ட நாட்கள் எடுத்துரைத்த வம்பு வழக்கிலிருந்து ஒரு நியாயமான தீர்ப்பு உங்கள் பக்கம் கிடைக்கும். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். குறிப்பாக சொல்ல போனால் அந்யோன்யம் என்று சொல்வார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய குறைபாடு, ஒருவருக்கொருக்குள் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இந்த மாதம். சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஒரு பயிற்சியாகி கன்னி சூரியனாகவே பெறுகிறார். அதே நேரம் சூரியனுடைய முழுமையான பார்வை சனி பகவான் மீது படிவதனால சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும், இவர் கொடுப்பதை எவர் தடுப்பார், இவர் தடுத்து விட்டால் எவர் கொடுப்பார் என்பதைக்கு போல நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தருவார். அதே நேரத்தில் இதே சூரிய பயிற்சியின் போது தான் புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத யோகத்தையும் கன்னிராசிக்காரர்கள் பெறப் போகின்றீர்கள். கவலையே பட வேண்டாம். ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. உங்கள் வெற்றிக்கு உங்கள் வாழ்க்கைக்கு இதுவரை எது தடையாக இருந்தது என்று நாம் பார்ப்போமானால் மிகப்பெரிய ஒரு தடை எதுன்னு பார்த்தா சாபமோ பாபமோ, அதுவும் பித்திருக்கள் வழியில் தந்தை வழியில் இருக்குமோ என்று தோன்றுகின்றது. அதுக்கு தீர்வு தரக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான். புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வதை போல பித்ருக்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வாழ்கின்ற காலத்தில் நம்மை புரிந்து கொள்ளாத இவர்கள் நம்மை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அருமையான காலகட்டம். தெய்வம் தர மறுப்பதை, கர்மாவின் காரணமாக கிரகங்கள் கொடுக்க மறப்பதை, இது நமக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவர் தான் பித்ருக்கள் தான். நமக்காக போராடுவார்கள், நமக்காக கையேந்துவார்கள், கண்ணீர் சிந்துவார்கள், இறையை நோக்கி நகர்வார்கள். அப்படிப்பட்ட அந்த பித்ருக்களுக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேண்டாங்க. அந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை டைமில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வழிபாடு சிறப்பு. பசுவுக்கு ஒரு கவலம் அகத்திக்கீரை கொடுப்பதோ, வெள்ளம் கலந்த நீரை வைப்பதோ, கையளவு உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைப்பதோ பித்துக்குடைய முழுமையான ஆசையை பெற்று நல்ல மாற்றத்தை தரக்கூடியது கன்னிராசிக்கு இந்த புரட்டாசி. பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினி மண்கிட பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி. வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை, அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 10, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. நாம் காண இருப்பது கன்னி ராசி. கன்னியில் தான் புரட்டாசி. இந்த புரட்டாசிக்கு நிறைய சிறப்பு உண்டுங்க. புரட்டாசி தான் அறிவுக்கு உரிய புதன் வந்து சேர்றாங்க. அந்த புதன் வரும்போது தான் புரட்டாசி மாசத்துல ஆட்சி பெற்றிருக்காங்க. அந்த புரட்டாசி மாசத்துல ஆட்சி பெற்றிருக்கும் போதுதான் சரஸ்வதி இங்கே உள்ள என்றாகிறாரு. அதனாலதான் புரட்டாசியில வரக்கூடிய விழாக்களில் இந்த சரஸ்வதி பூஜை மிக முக்கியமாக வருவது உத்தமம். இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஐப்பசியில் வரக்கூடிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நான் சொல்லணும், புரட்டாசியில தான் வரணும். அதை தான் அந்த திதி மாறுதல மாறி மாறி வரக்கூடியதில்லை. ஆனால் புரட்டாசியில் மட்டும் வரும்பொழுது
மிக மேக்சிமம் 90% பொட்டாசியம் தான் வரும். ஏன்னா அறிவுக்கு உரியவன் யாரு? புதன். அந்த புதனுக்கு உரிய இடம் கன்னி. அந்த கன்னிக்கு உரிய ராசி தான் உபயராசி. அந்த உபயராசியில ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதன் இருக்கணும். அதுக்கு அடுத்தது யார் வரணும்? சரஸ்வதி பூஜை வரணும். சரஸ்வதிக்கு உகந்த மாசம் புரட்டாசி தான். அந்த நவமி தசமி வரும்போது அந்த சரஸ்வதிக்கும் அந்த சரஸ்வதிங்கிற அறிவு, புதனுடைய அறிவு ரெண்டு சேரும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு எல்லா சுபிட்சமும் பிறக்கின்றது, எல்லா அனுகிரகமும் வருகின்றது, எல்லா அனுகூலமும் பிறக்கின்றது, எல்லா தெய்வங்களும் முன்னிருந்து நிறுத்திருக்கிறாங்க. அதனால தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம பிரார்த்தனைக்குரிய மாதமாக வச்சிருக்கிறோம். புரட்டாணி மாதத்தில் அநேகசுக்கும் நடந்தது வேற, அது வேறு, புராணங்களில் வர்றது வேற. ஆடி மாதத்தில் நடக்கும், புரட்டாசி நடக்கும், மார்கழியில் நடக்கும், அது வேறு விஷயங்கள். ஆனால் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எப்படி வருது, எதனால வருது, அது ஒரு சூட்சமம் வேணும்ல. தெரிஞ்சவங்க தயவுசெய்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்சவங்க அதுதான் எங்க குரு கொடுத்துருவாங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறோம் வாங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறது எங்களுடைய வேலை, எங்களுடைய டியூட்டி, டியூட்டி. ஆக இப்ப கன்னி அழகா குரு பார்க்குறாரு, ராசிக்கிறோமா? கன்னி நல்ல குரு பார்க்குறாரு, குருபலம் இருக்குது. கன்னி ராசிக்கு குருபலம் இருக்குது ஐயா. ஆனா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஐயா, துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம் ஐயா, துவண்டு போனோம் ஐயா, தூள் தூளா போயிட்டோம் ஐயா, எல்லாம் கேட்குறாங்க. ஆனா எல்லா ஜோசியரும் கன்னி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா, நீங்க ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய கேள்வி வருது. அது அவளுடைய இஷ்டம், நான் சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ஆர்டர் கிடையாதுல்ல, எனக்கு கமாண்டிங் கிடையாதுல்ல, எனக்கு உத்தரவு கிடையாது. நான் என்ன சொல்லணுமோ அதைத்தானே நான் சொல்லணும். கன்னிராசி தான் சிம்ம லக்கணம். கன்னிராசி 2க்குரிய ராசிநாதன் இருக்கிறான், 12க்குரியவன் 2ல் இருக்கிறான். கடகம் 12க்குரியவன் உங்க லக்கணத்துக்கு 2ல் கன்னியில் இருக்கிறான். கன்னியில் இருக்கும்போது என்ன தசா புத்தி நடக்குது? ராகு தேசத்துல சனி புத்தி நடக்குது. ராகு தேச சனி பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ராகு திசையில சனி புத்தி சிம்ம லக்கணத்துக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்கு நல்லதா கொடுக்கும்? எப்படி நல்லதை கொடுக்கும்? கொடுக்காது. ஏஜ பாருங்க, உங்க வயசை பாருங்க, உங்க பருவத்தை பாருங்க, தசா புத்தியை பாருங்க, ஜன்ன காலத்தை பாருங்க. அப் டு டேட்ல என்ன நடக்குது? சந்தேகம் இருந்தால் போன கோச்சாரத்துல என்ன ராகு? கோச்சாரத்துல ராகு எங்கே? உங்க ஜாதகத்துல ராகு எங்கே? சும்மா கண் மூடித்தனமா அப்படியே போயிட்டு இருக்கோம். கன்னி ராசி குரு 5ஆம் இடமே பார்க்குறாரு. உங்க ராசிக்கு 9ல் குரு இருக்கிறாரு. யார் இல்லைங்கிறது? ஒன்றும் இல்லையே, பூவா இல்லையே. அதுதானே 90% எனக்கு சொல்றாங்க, சாமிஜி பூவா இல்லை ஐயா, பூவா எங்களுக்கு வராதில்ல. எப்படி வரும்? சுயசாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஜன்ம ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் உங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு ஜாதகத்துல கன்னி ராசிக்கு ராகு தேசத்துல புதன் புத்தி நடக்காதா? கன்னி லக்கணம் இருக்கக்கூடாதா? கன்னியா லக்கணம் இருக்கக்கூடாதா? கன்னி ராசி கன்னியா லக்கணம் இருந்து இந்த சனி தேசத்துல புதன் புத்தியா இருந்தா சூப்பரா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்ல. ஏன்னா புதனும் சனியும் தண்ணியை விட்டு போகாதுல்ல, தண்ணியை விட்டு போகாதுல்ல. அப்ப அற்புதமா இருக்கும். இவ்வளவு விளக்கம் சொல்லணுமா? யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும். அழிஞ்சு போச்சு கலையெல்லாம், இனிமேலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க. தெரிஞ்சா தெரிஞ்சவனு சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன். தெரியலன்னா அட்வொகேட் மாதிரி, டாக்டர் மாதிரி புக்கை பார்த்துட்டு மறுநாள் சொல்ல போகிறோம் இல்லைங்களா? ஹியரிங் கொடுக்குறாங்கல்ல, வாய்தா எது கொடுக்குறாங்க தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் அடுத்த வாய்தாவில் கரெக்டாக சொல்லணும் இல்லையா? அதே போல் கண்டிப்பாக அடியேனும் நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் தசா புத்தி நல்லா இருந்துச்சு, அமோகமாக வெற்றிவாக சொல்லுங்க. என்ன லக்கணம் ரொம்ப முக்கியம். உபயலக்கணம் மறந்துடக்கூடாது, உபயலக்கணம் மறந்துடக்கூடாது. அட்டமாதிபதி லக்கணம் மறந்துடக்கூடாது, அட்டமதி சாரம் மறந்துடக்கூடாது. ரோகம் ருணம் சத்துரு ஸ்தானம் மறந்துடக்கூடாது. இருக்கலாம், இருக்க வேண்டியவன் இருந்தால் யோகம், இருக்க வேண்டியவன் இருந்தால் தான் யோகம். எல்லாரும் இருந்தால் யோகம் வராது. அது அவயோகம், அது அவயோகம்.
எனவே தயவு செய்து நிச்சயமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது தவிக்கும் போது தண்ணியை தேட தேவையில்லை, பக்கத்துல நீங்க வச்சிருக்கிறீங்க, பக்கத்துல பிஸ்லரியை வச்சிருக்கிறீங்க, அதனால தண்ணியை நீங்க எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். குரு பலம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது, குரு பலம் மனசுக்கு பிடிச்சிருக்குது. அதனால பயப்படாம கொஞ்சம் இருந்துக்கங்க. உங்க தசாபதியை பார்த்துக்கிட்டு புதிய தொழில் எதுவும் ஆரம்பிங்க, வெளிநாடு போங்க. அஸ்த நட்சத்திரம், உத்தரம், சித்திரை இருக்குது, ரொம்ப கவனமா இருந்துக்கங்க. இருந்துக்கிட்டு கொஞ்சம் வெளிநாடு போங்க, வெளியே முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் கன்னிராசிக்கு நல்ல பலன் இருக்குது. கொஞ்சம் அதுவும் நிச்சயமாக இப்ப நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ராகு திசை தான் நடக்கணும் மேக்சிமம். ஏன்னா நீங்க அதுல பிறந்தது புறமே உங்க என்ன நட்சத்திரம் வருது, உத்தர நட்சத்திரம், சூரிய திசை. அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு வந்துருச்சா? சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய் இதுலயே உங்களுக்கு 23 வயசு வந்துருச்சு. அப்ப ராகு 18 வருஷம். அப்ப 15, அப்ப கிட்டத்தட்ட அப்ப நீங்க வயசுக்கு ஒரு எத்தனை 30 வயசுக்கு வந்துடுறீங்க. அதுதான் கணக்கு. அப்படி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து சூரிய சந்திர திசை, அதுக்கடுத்து சந்திரன், அது ஒரு 2 வருஷம் குறையும். அதுக்கடுத்து செவ்வாய் திசை, அது ஒரு 2 வருஷம் குறையும். அதனால தசாபதியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா சந்திரன், அதாவது சூரிய திசைனா முதல் சுற்றுல இருப்பீங்க, சந்திரன்னா கொஞ்சம் பாதியில் இருப்பீங்க ராகு முடிகிறதுக்கு, செவ்வாய்னா ராகு முடிய போற இடத்துல இருப்பீங்க. இதெல்லாம் அறிஞ்சு பார்த்துக்குங்க. ஹயக்கிரீவரை வழிபடுங்க, ஹயக்கிரீவரை நல்லா வழிபடுங்க. பெருமாள் சம்பந்தப்பட்டதை நல்லா வழிபடுங்க. அன்பு, அதாவது உப்புளியப்பன் திருவடியை போற்றி நல்ல முறையில் கும்பிடுங்க. உப்புளியப்பன் நல்ல முறையில் கும்பிடுங்க. இப்படிலாம் கும்பிட்டு வந்தா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த, அதாவது முழங்கால் பசி இல்லை, உங்களுக்கு வயிற்று பசி, முழங்கால் பசி இல்லை. ஏன்னா முழங்கால் பசிங்கிறது இல்லை, வயிற்று பசி. ஆக கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியை நாடி இருக்கிறீங்க. அந்த வெற்றி உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்கள் தசாபதிக்கு தகுந்தவர் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.